ஒன்று, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கர்த்தருக்கு. அதுதான் நான் சொல்லி வந்தேன். சங்கீதம் 16:8, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். பரிசுத்தவான்களுடைய தலைமுறைகளின் வெற்றி என்று இருக்கிறது அல்லவா பைபிள்ல. அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க எப்பவுமே கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்களா இருப்பாங்க. கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதுனா என்ன? கர்த்தருடைய காரியத்துக்கு அதிகமான கவனத்தை நாம் செலுத்துவது. இப்ப தாவீது பாருங்க, ராஜாவாயிட்டார். சவுல் இல்லை. சவுல் பிரச்சனை இனி இல்லை, எல்லாம் முடிஞ்சிட்டு தாவீது ராஜாவாக இருக்கும்போது தாவீதினுடைய பார்வை எங்க போகுதுன்னா அந்த உடன்படிக்கை பெட்டி மேல போகுது. சவுலை கர்த்தர் ராஜாவாக்கினார். சவுலுக்கு அந்த உடன்படிக்கை பெட்டி குறித்த நினைவு கூட இல்லை. ஆனா தாவீது ராஜாவாகும் போது அது வரணும், அது வரணும்னு மட்டும் இல்லை, அதை கொண்டு வந்துட்டாரு. கொண்டு வந்தது மட்டும் இல்லாம அவர் அடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா, நான் நல்லா இருக்கும்போது இது ஒரு கூடாரத்திலே இருக்கணும், உடன்படிக்கை பெட்டி அது 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 ஒரு ப்ரெஷியஸான இடத்துல அல்லவா இருக்கணும். உடனே மைண்டு ஃபுல்லா அதை உடன்படிக்கை பெட்டியை வைப்பதற்காக கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும். அவன் மனது ஃபுல்லாவே கர்த்தருடைய காரியத்தை பார்க்கிறான். 2 சாமுவேல் 7 இருக்கிறது. எடுத்து வாசிக்க நேரம் இல்லாததுனால நான் சொல்லி விடுகிறேன். சொல்ல வேண்டிய வசனங்களை மட்டும் வாசிக்க சொல்லுகிறேன், நீங்க நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில இப்படி கர்த்தருக்கு அடுத்த காரியத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? இயேசு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இயேசுவை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தருடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம். இதனால ஆண்டவர் சில காரியத்தை போட்டு செய்வார். 2 சாமுவேல் 7 அப்படிங்க பார்த்தீங்கன்னா அதனுடைய 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமா இருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும் கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும் போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமா இருக்கிறதே. அவ்வளவுதான், வேற எதுவுமே. மனசு ஃபுல்லா எங்க இருக்குன்னா அந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி மேல, கர்த்தருடைய காரியத்தின் மேல. உடனே கர்த்தர் என்ன பண்றார் பாருங்க. நாத்தான் வேலை கூப்பிட்டு சொல்றார், இங்க பாரு, நாத்தான் தீர்க்கதரிசி நாத்தானை கூப்பிட்டு சொல்றார், ஓடி போய் அவங்கிட்ட சொல்லு. என்ன சொல்லணும்? ஆண்டவரே, கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார்னு சொல்லு. இதுதான் ஆண்டவர், இதுதான் ஆண்டவர். கர்த்தருடைய காரியத்துக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களோ அவங்க காரியத்துக்கு கர்த்தர் முக்கியத்துவம் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நீ தேடு, பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பேதுரு இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றுமே கிடைக்காம படகை கரையில விட்டு வலையை அலசி கொண்டிருக்கிறார். இப்பொழுது இயேசு பேதுருவின் படகை பார்க்கிறார். பேதுரு கிட்ட கேட்டுக்கொண்டு உட்கார்ந்தார் என்று லூக்கா 5வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை பார்க்கும்போது தெரியும். எதற்காக பேதுரு படகை தெரிந்தெடுத்தார்? அந்த படகை ஆசீர்வதிப்பதற்கா? இல்லை. மீன் பிடிப்பதற்கா? இல்லை. எதற்காக தெரிந்தெடுத்தார் என்றால், அந்த பகுதியில் திரளான ஜனங்கள் இயேசுவின் இடத்துல போதனை கேட்க நெருங்குறாங்க. அப்போ அவருக்கு உட்கார்ந்து பேசுறதுக்கு ஒரு இடம் வேணும். பார்த்தாரு, பேதுருடைய போட்டு நிற்குது. அந்த போட்டை எதுக்கு கேட்கிறார் அப்படின்னா, அவருக்காக கேட்கிறார். அவர் பிரீச் பண்றதுக்காக கேட்கிறார். பேதுரு டிமாண்ட் பண்ணல, நான் அந்த போட்டை தந்தா எனக்கு என்ன தருவீங்க, நான் இந்த போட்டை, எந்த டிமாண்டும் கிடையாது, எந்த டிமாண்டும் கிடையாது. பேதுரு போட்டை கொடுக்கிறார். எதுக்கு தெரியுமா? பிரீச் பண்றதுக்கு. பேதுரு போட்டை கொடுத்துட்டு வீட்டுக்கும் போகல. ஆண்டவரே, இந்த போட்டை நான் உங்கள்கிட்ட தாரேன், நைட்டு ஃபுல்லா டயர்டா இருக்கு, நான் போயிட்டு வரேன், அதுக்குள்ள நீங்க பேசி முடிச்சிருங்கன்னு இல்லை. இயேசு பேசி முடிகிறது வரைக்கும் பேதுரு கூடவே நிற்கிறான். அதனுடைய பலன் என்ன தெரியுமா?
இயேசு பேசி முடிச்சதும் இறங்கி போகல, பேதுரு ஆழத்துக்கு கொண்டு போன்னு சொல்றார். ஆழத்துக்கு கொண்டு போய் இப்பொழுது பேதுரு வலை போட வைக்கிறார். இயேசு பேசும்போது பேதுரு கூட நின்னா, பேதுரு வலை போடும்போது இயேசு கூட நிற்கிறார். இதுதாங்க தேவன், இதுதாங்க ஆண்டவர். நீங்க ஆண்டவருடைய காரியத்துக்கு நீங்க நிப்பீங்கன்னா, உங்க காரியத்துக்காக நிற்கிறதற்கு கர்த்தர் ரெடியா இருக்கிறார். அவர் பேசி முடிகிறது வரைக்கும் பேதுரு கூட நிற்கிறான். கூட எந்த டிமாண்டும் இல்லை. ஓ, அந்த போட்டு அது பேதுருடைய போட்டு. ஆனா அந்த போட்ல கேட்கிற சத்தம் ஃபுல்லா ஆண்டவருடைய சத்தம். இதுதாங்க தேவனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம். தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதுன்னா அவர் தீர்மானிக்கட்டும். அவருக்கு நான் எவ்வளவு ஸ்பேஸ் கொடுக்கிறேன். இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்குல்ல, உடன்படிக்கை பெட்டியை செய்ய சொல்லும் போது எப்படி செய்ய சொல்லுவார் தெரியுமா? உடன்படிக்கை பெட்டி, அதற்கு மேலே ஒரு கிருபாசனம், மேலேனா நடுவில் அந்த பெட்டிக்கு மேலே சென்டர்ல இந்த சைடு கேருபீன், இந்த சைடு கேருபீன். ரெண்டு சைடுல இந்த கேருபீன் எதை பார்த்து நிற்கும் தெரியுமா? சென்டர்ல இருக்கிற கிருபாசனத்தை. அதுலதான் யார் இருப்பா தெரியுமா? கர்த்தர். குடும்பம் என்கிற உடன்படிக்கை பெட்டி சென்டர்ல யார் தான் இருக்கணும் தெரியுமா? புருஷன் அல்ல, மனைவி அல்ல, மாமனார் அல்ல, மாமியார் அல்ல, பிள்ளைகள் அல்ல, கர்த்தர். அதுதான் பிரசன்னம் தங்கும் பெட்டி. அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கணும் தெரியுமா? வார்த்தை. அதுதான் அஸ்திபாரம், வசனம். அவருக்கு தான், அவர் டிசைட் பண்ணட்டும். எம்மாவூருக்கு 2 சீஷர்கள் போறாங்க. இயேசு தாமே அவர்களோட கூட சேர்ந்து போறார். அவங்களுக்கு இயேசுவை தெரியல. இயேசு என்ன பண்ணுகிறார்? வேத வாக்கியங்களை எல்லாம் விவரித்து காண்பித்த போது அவர்களுக்குள்ளே இருதயம் கொழுந்து விட்டு எரியுது. இப்போ அவங்க என்ன தீர்மானிக்கிறாங்க அப்படின்னா, இவர் கண்டிப்பா நமக்கு தேவை. லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 24:28 முதல் வாசியுங்கள். நாங்கள் போதிக்கிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல் காண்பித்தார். அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். இப்போ இயேசுவுக்கு அப்புறம் போகணும்னா மறைந்து போயிருக்கலாம். ஆனா அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார்னா இங்கே ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? ஆமே, நீ கூப்பிட்டு நான் வரணும்னு எதிர்பார்க்கிறார். நான் இயேசு என் வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் என்பதை நான் அவரை எப்படி அழைக்கிறேன் என்பதில் இருக்கிறது. அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்த போது அடுத்த வார்த்தையை வாசியுங்கள். அவர்கள் அவரை நோக்கி நீர் எங்களுடனே தங்கியிரும். இந்த 2 பேரும் யார் அப்படின்னா புருஷன் மனைவி. எம்மாவூருக்கு போனவங்க. நீங்க வேதத்தை ஆராயும் போது ஓரளவுக்கு ஒரு பிக்சர் கிடைக்கும். ஆமாம், கிளியோப்பாவும் அவனுடைய மனைவியுமா இருப்பதற்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்று பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க. இப்போ அவங்க 2 பேருமே 2 பேர்ல ஒரு நபர் அல்ல, 2 பேருமே ஆமென் அவரை பார்த்து என்ன சொல்றாங்க? நீர் எங்களோட தங்கியிரும். சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை எப்படி கேட்டுக்கொண்டார்களாம்? வருந்தி. ப்ளீஸ் ப்ளீஸ். என் ஆண்டவர் யார் தெரியுமாங்க? வருந்தி கேட்கிறவர்களிடத்தில் விரும்பி வருகிறவர். வேதம் சொல்கிறது, அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். ஓகே, இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். உங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டை கூப்பிடுறீங்க. கண்டிப்பா இன்னைக்கு நீங்க எங்க வீட்டில் தான் தங்கணும் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டாச்சு. நீங்க கூப்பிட்டு உட்கார வச்சுட்டீங்க. இப்போ அவங்க உங்களுக்கு சாப்பாடு எடுத்து கொடுப்பாங்களா? நீங்க அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து கொடுப்பீங்களா? கோரஸா அழகா சொல்றீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனா இங்க என்ன நடக்குது? அடுத்த வசனத்தை வாசிங்க. 30. அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து. இது யாருக்கு வீடு? அந்த 2 பேருடைய வீடு. இயேசு யாரா போறாரு? கெஸ்டா போறாரு. அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க சாப்பாடு கொடுக்கணும். ஆனா இங்க என்ன நடக்குது? அவர் எடுக்கிறார். ஒரு வீட்டில இருந்து நம்ம உரிமையா கை நீட்டி எடுக்கணும்னா அந்த வீட்டில் நமக்கு அவ்வளவு சுதந்திரம் கிடைச்சிருக்கணும். நம்ம வீட்டில் நம்ம கிச்சனுக்கு போவோம், எடுப்போம், சாப்பிடுவோம். இன்னொரு வீட்டில் பசியா இருந்தா கூட வேண்டாம் தான் சொல்லுவோம். சிலர் வேண்டாமா போங்கன்னு அனுப்பி விட்டுருவாங்க. இது ஃபார்மாலிட்டிக்கு வேண்டான்னு சொன்னேன்.
ஆனா ஒரு வீட்டில் போய் அப்படி கை நீட்டி எடுக்கிறாருன்னா, இந்த 2 பேர் ஒரு நாள் பழக்கத்தில் இவங்க ஆல்ரெடி அவருக்கு சீஷர்கள். ஆனா அந்த இப்போ அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, இவர் நமக்கு கண்டிப்பா தேவை. நம்ம வீட்டுக்கு எது இருக்குதோ இல்லையோ, யார் வாராங்களோ வரலையோ, இயேசு கண்டிப்பா தேவை. எத்தனை பேர் இந்த பகல் வேளையில என் வீட்டில் இயேசு கண்டிப்பா 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 தேவை?